பாய் ஜெயா. பாய். பாய்டா, பாத்து போயிட்டு வா. பிரீத்தி பாய். பாய். வாடா. மறுபடியும் என்ன உங்களுக்குள்ள திருன்னு முழிச்சுக்கிறீங்க? அது வாசல் வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஒரு கோடு வேர்டு தான், உனக்கு தெரியாதா? சந்திரா, சண்முகம் கொஞ்சம் வாங்க. ஓகே, பை 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 பை. அந்த பாய்டா போடா. அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. சரி, என்னெல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாரோ யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் வச்சாச்சு. அண்ணா, இந்த டிக்கியை ஓபன் பண்ணுங்க. ஓகே தம்பி, இங்க பாப்பா. உள்ள கண்ணை காமிச்சியே, என்ன விஷயம்? அதுவா, கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். நல்ல செய்தினா ஏது? இந்த திருச்சி பக்கம் வராம அப்படியே ஆஸ்திரேலியா போயிடலான்னு இருக்கே. ஆனா பாவி, நான் இங்க வராம இருக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சும்மா கிண்டலுக்கு சொன்னடா. நீ என்ன விஷயம் முதல்ல சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச பௌர்ணமி. விட்டா திதி என்ன? இன்னைக்கு நட்சத்திரமும் சொல்லுவோம் போல இருக்கே. இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டா சக்தி பொண்ணியோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அதை விட்டுட்டு பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு சக்தி பொண்ணியோட கல்யாண நாள்ங்கிறதா எல்லாருக்கும் தெரியுமேடா. அதானே, இதத்தானடா 3 நாளா எல்லா சீன்லயும் பேசிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கல்யாண நாளே முடிய போகுது. ஏதோ நாளைக்கு கல்யாண நாள்ன்ற மாதிரி அதை வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் கார்த்தி, அவங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? முதல்ல விஷயம் என்னன்னு என்ன சொல்ல விடுங்க. என்னன்னு சொல்றா? இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது. கார்த்தி, வாயை மட்டும் திறக்காத. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சக்தி அவன் மனசுல இருக்கிற காதல இன்னைக்கு பொண்ணுகிட்ட சொல்ல போறான். என்னடா கார்த்தி சொல்ற? நிஜமாவா? ஆமா சந்திரா. சூப்பர்ரா. டேய், இதுல எப்படா சக்திக்கு பொன்னி மேல காதல் வந்தது? அது நம்ம கொடைக்கானல் போயிருந்தப்போ பொன்னி லேக்ல விழுந்தாங்கல்ல,